பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார் என்பதாக. பழி வாங்காதேயுங்கள், டோன்ட் டேக் ரிவெஞ்ச் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒருவர் நமக்கு தீமை செய்தால் பதிலுக்கு அவருக்கு தீமை செய்யக்கூடாது என்று மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. அதாவது நாம் யாரையும் பழிவாங்கக்கூடாது, அந்த விஷயத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் விட்டுவிட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இதற்கொரு சிறந்த உதாரணம் தாவீது. சவுல் ராஜா தாவீதின் உயிரை பறிக்க துடித்தார். ஆனாலும் பதிலுக்கு சவுலின் உயிரை பறிக்க அவர் ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. தாவீது அந்த விஷயத்தை தேவன் பார்த்து கொள்ள அனுமதித்தார். தேவன் சவுலை கவனித்து அவருடைய சரியான நேரத்தில் அவரை கையாண்டார். மாத்திரமல்லாமல் கர்த்தர் தாவீதை அரியணையில் அமர்த்தினார். பழிவாங்க வேண்டுமென்ற ஒரு பெரிய இச்சை நம்முடைய மாம்சத்தில் இருக்கிறது என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இச்சை உங்களுக்குள் இல்லை என்று நீங்கள் சொன்னார், உங்கள் மாம்சத்தில் என்ன குடியிருக்கிறது என்பதை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்பதையே அது காட்டுகிறது. பழிவாங்க வேண்டுமென்ற ஒரு இச்சை நமக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வெறுப்பவர்கள் மீது மட்டுமே பழிவாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். தீமைக்கு தீமையால் பதிலடி கொடுக்க நாம் பல வழிகளில் முயற்சிக்கிறோம். உங்களை நன்றாக நடத்தாத ஒருவருக்கு ஏதேனும் கெடுதல் நடக்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறு மகிழ்ச்சி ஏற்படுகிறதா? அதுவும் இதே பழிவாங்கும் ஆவியின் ஒரு வெளிப்பாடுதான். சவுல் மரித்து விட்டார் என்று தாவீது கேள்விப்பட்ட போது அந்த செய்தியை கேட்டு அவர் உள்ளுக்குள் சந்தோஷப்படக்கூட இல்லை. சவுலின் சிம்மாசனத்தை தாவீது ஒருபோதும் இச்சிக்கவில்லை, விரும்பவில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை மிகவும் மோசமாக நடத்திய நபருக்கு ஏதேனும் கெடுதல் நடந்தபோது அவர் சந்தோஷப்படவும் இல்லை. ஆகையால் தான் தேவன் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று அழைத்ததில் ஆச்சரியமில்லை. உங்களுக்கு தீமை செய்தவருக்கு தீமை செய்யும், அதாவது பதிலடி கொடுக்கும் பொறுப்பை ஒருபோதும் நீங்களே எடுத்துக்கொள்ளாதிருங்கள். கர்த்தர் மீது நம்பிக்கையை வையுங்கள். அவர் எல்லாவற்றையும் அவருடைய பாணியில் பார்த்து கொள்ளுவார். உங்களை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காண்பியுங்கள் என்றும், ஒருவன் உங்களை 1 மைல் தூரம் நடக்க வற்புறுத்தினார், அவருடன் 10 மைல் தூரம் நடந்து கூட போங்கள் என்றும், உங்களுடைய ஆடை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு மற்றொரு ஆடையையும் கொடுத்து விடுங்கள் என்றும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவைகளை செயல்படுத்துவது கடினம் என்று பிசாசு உங்கள் சிந்தையை தாக்கலாம். நீ எப்படி அவன் செய்த தீமைக்கு பதில் செய்யாமல் சும்மா இருப்பது என்றெல்லாம் உங்கள் சிந்தையுடன் தொடர்பு கொள்ளலாம். இதில் தேவ ஜனங்கள் மிகவும் கவனமாகவும், சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும், புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையால் எங்களுக்கு விரோதமாக ஏதாகிலும் விதங்களில் எழும்பின அத்தனை பேருடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்க உதவி செய்வீராக. பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் இருதயத்தில் தோன்றாதபடிக்கு எங்கள் இருதயத்தை கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. உம்மிலிருந்த அதே சிந்தையை நாங்களும் தரித்து வாழ்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களை பழக்கப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.